ஓகேவா? பூமியை சுற்றி உள்ள வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவு ஹைட்ரஜன் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சாதாரண வெப்ப மற்றும் அழுத்த நிலையில் பார்த்திங்கன்னா அணுக்கரு இணைவு வினை நடைபெற்றால் பூமியை சூழ்ந்துள்ள வளிமண்டலத்தில் மிக குறைந்தளவு ஹைட்ரஜன் வாயு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சாதாரண வெப்ப மற்றும் அழுத்தத்தில் அணுக்கரு இணைவு நடைபெற்றுச்சு அப்படின்னா வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வெடிப்பு நிகழக்கூடும். ஓகேவா? சரிங்களா? பூமியை சூழ்ந்து வளிமண்டலத்தில் குறைந்தளவு ஹைட்ரஜன் தான் இருக்குது. இருந்தாலும் சாதாரண வெப்ப மற்றும் அழுத்தத்தில் அணுக்கரு இணைவு நடைபெற்றுச்சுன்னா அந்த வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வெடிப்பு ஏற்படும் ஸ்டூடெண்ட்ஸ். நிகழ்ந்திருக்கக்கூடும் அல்லவா? இல்லையா? ஆனால் அது போன்று நிகழவில்லையே, ஏன் என்பதை உங்களால் விளக்க முடியுமா? ஓகேவா? ஆக்சுவலி இப்படி நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை. ஏன், என்ன காரணம்னு கேட்குறாங்க. அணுக்கரு இணைவானது கீழ்கண்ட நிபந்தனைகளுக்குட்டே நிகழக்கூடும். ஸோ அதற்கான விடை பாருங்கள். 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் என்ற மிக உயர்ந்த வெப்பநிலையிலும் கூட உயர் அழுத்தத்திலும் மட்டுமே அணுக்கரு இணைவு வினை நடைபெறும். ஓகேவா? 10⁻7 முதல் 10⁻9 அப்படிங்கிற உயர்ந்த வெப்பநிலையிலையும் உயர் அழுத்தத்தில் மட்டும்தான் அணுக்கரு இணைவு நடைபெறும். அதாவது இந்த நிலையில் ஹைட்ரஜன் அணுவின் உட்கருக்கள் ஒன்றோடு ஒன்று அருகே சென்று அணுக்கரு இணைவு ஏற்படும். இதனால் வெப்ப அணுக்கரு இணைவு வினைன்னு சொல்லலாம். ஸோ அணுக்கரு இணைவு வினை நடக்கணும்னா வெப்பநிலை 10⁻7 10⁻9 கெல்வினாக இருக்கணும். உயர் வெப்பநிலை உயர் அழுத்தத்தில் மட்டும்தான் அணுக்கரு இணைவு நடைபெறும். அணுக்கரு இணைவு நடைபெறணும்னா ஹைட்ரஜன் உட்கருக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இணைந்து அருகருகே சென்று இணையணும். எப்போ நடக்குது? உயர் வெப்பநிலை உயர் அழுத்தத்தில் மட்டும் நடக்கிறதுனால எல்லா அணுக்கரு இணைவு வினையையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா வெப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லலாம். வெப்ப அணுக்கரு இணைவுன்னு சொல்லலாம். ஸோ கொஷின் 1 மார்க்கில் கேட்பாங்க. வெப்ப அணுக்கரு இணைவிற்கான வெப்பநிலை 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின். அழுத்தம் உயர் அழுத்தம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள். லேசான இரண்டு அணுவின் உட்கருக்கள் இணைவதே அணுக்கரு இணைவுன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இரண்டு அணுக்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மின் சுமையை கொண்டிருப்பதால் நிலைமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக என்னாகுதுன்னா அருகருகே வரும்போது ஒத்த மின்னூட்டங்கள் விலக்கு விசை ஏற்படும். ஸோ அதனால் உயர் வெப்பநிலையில், அதாவது 10⁻7 to 10⁻9 கெல்வின் என்ற அளவில் இருக்கும்போது மட்டுமே காரணமாக உருவாகும் அணுக்கருவின் இயக்க ஆற்றலானது அந்த விலக்கு விசையை தவிர்க்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அணுக்கரு இணைவு நடக்கணும்னா எடுத்துக்கக்கூடிய இணைவில் ஈடுபடக்கூடிய இரண்டு அணுக்கருவும் எப்படி இருக்கும்னா நேர்மின் தன்மை உடையதாக இருக்கும்ன்றாங்க. நம்ம படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒத்த மின்சுமை உடைய துகள்கள் ஒன்றை ஒன்று விளக்கும்னு படிச்சிருக்கிறோம். அப்போ ரெண்டு அணுக்கரும் பக்கத்தில் வரும்போது சாதாரண வெப்பநிலையில் என்ன பண்ணிடும்? விலக்கி விட்டுடும். அதுவே உயர் வெப்பநிலை 10⁻7 to 10⁻9 கெல்வினாக இருக்கும்போது அந்த அணுக்கருகள் என்னாகும்னா அந்த வெப்பநிலை விலக்கு விசையை தகர்த்து ஈர்ப்பு விசை அதிகமாகும். அப்போ அணுக்கரு இணைவு நடைபெறும். அதனால தான் அதிக வெப்பநிலையான 10⁻7 to 10⁻9 கெல்வினில் அணுக்கரு இணைவு நடைபெறதுனால அணுக்கரு இணைவை வெப்ப அணுக்கரு இணைவுன்னு சொல்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? அடுத்து பாருங்கள். விண்மீன் ஆற்றல். இப்போ சூரியன் இருக்கு இல்லையா? சூரியன் போன்ற விண்மீன்கள் எல்லாம் அணுக்கரு இணைவினையின் காரணமாகத்தான் நமக்கு ஆற்றலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ விண்மீன் ஆற்றல் இது தனியாக ஒரு கொஷினாக கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிகளவு ஆற்றல் மற்றும் ஒளி வெப்ப வடிவில் உமிழுது. சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிகளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழுது. இந்த ஆற்றலானது விண்மீன் ஆற்றல்னு சொல்லலாம். அதிகளவு ஆற்றலானது எங்கிருந்து வெளியாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியனை போன்று தான். சூரியன் பார்த்திங்கன்னா சூரியனை போல விண்மீன்கள் எல்லாம் அதிக அளவு ஒளி, சூரிய ஒளி வருதா, வெப்ப வடிவில் அதிக அளவு ஒளி மற்றும் வெப்பம் வெப்ப வடிவில் வெளிவருது. ஓகேவா? விண்மீன்கள் இருக்கக்கூடிய ஆற்றல் அதிக அளவு ஒளி மற்றும் வெப்ப அளவில் வெளிவருது. இந்த ஆற்றலை நம்ம விண்மீன் ஆற்றல்னு சொல்லலாம். அதிகளவு ஆற்றல் எங்கிருந்து வருது அப்படின்னா அனைத்து விண்மீன்களும் அதிகளவு ஹைட்ரஜனை தன்னகத்தை கொண்டுள்ளது இல்லையா? எல்லா விண்மீன்களுக்கும் உள்ளேயும் ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ விண்மீன்களினுடைய புறப்பரப்பில் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வெப்பநிலையில் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவுக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் விண்மீனில் உள்ள அடுக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறும். அணுக்கரு இணைவு நடைபெற்று அதிகளவு ஆற்றல் வெளியில் வரும்.
அந்த வெளிவரக்கூடிய ஆற்றல் தான் விண்மீன் ஆற்றல்னு சொல்கிறோம். இப்போ சூரியன் தொடர்ந்து நமக்கு வெப்ப ஆற்றலையும் ஒளியும் தருதுன்னா அங்கே உள்ள என்ன நடக்குது? அணுக்கரு இணைவு வினை நடக்குது. உள்ளடுக்கில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாம் இணைந்து அணுக்கரு இணைவு வினை நடைபெற்று ஓகேவா ஆற்றலை வெளிவிடுது. அந்த ஆற்றல் தான் விண்மீன் ஆற்றல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதனை அணுக்கரு இணைவு அல்லது வெப்ப அணுக்கரு இணைவுன்னு சொல்லலாம். ஏன்னா அதிக வெப்பநிலையில் நடக்கிறதுனால. ஸோ இதுவே சூரியன் மற்றும் விண்மீன்களின் ஒளி மற்றும் வெப்ப ஆற்றலுக்கு மூலமாக இருக்குது. ஓகேவா, இங்கே அணுக்கரு இணைவு நடைபெற்று அதிகளவு ஆற்றல் வெப்ப ஆற்றலும் ஒளியும் வர்றதுக்கு சூரியன் மற்றும் விண்மீன்களில் இந்த அணுக்கரு இணைவே காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், ஹைட்ரஜன் குண்டு. ஸோ நம்ம எப்படி அணுகுண்டு பிளப்பில் படித்தோமோ அதே மாதிரி இணைப்பில் ஹைட்ரஜன் குண்டு படிக்கிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் ஹைட்ரஜன் குண்டு செயல்படுகிறது. கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஹைட்ரஜன் குண்டு எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. இதற்கு என்ன வேணும் அப்படின்னா உயர் வெப்பநிலையும் அழுத்தமும் வேண்டும். ஓகே, ஹைட்ரஜன் குண்டு வந்து தயாரிக்கணும்னா அங்கே அது பர்ஸ்ட் ஆகணும்னா உயர் வெப்பநிலையும் அழுத்தமும் தேவை. ஸோ உயர் அழுத்தத்தையும் வெப்பநிலையையும் உருவாக்குறதுக்கு அணுகுண்டு ஒன்று என்ன பண்ணுதுன்னா வெடிக்க செய்யணும். பிறகு ஹைட்ரஜனின் அணுக்கரு இணைவானது நடைபெற்று கட்டுக்கடங்காத ஆற்றல் வெளிவரும். ஹைட்ரஜன் குண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலை அணுகுண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு அணுகுண்டை வெடிக்க வச்சு அந்த அணுகுண்டில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து அதை ஹைட்ரஜன் குண்டு எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் குண்டு என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் குண்டு அதுக்கப்புறம் பர்ஸ்ட் ஆகும். ஓகேவா, அப்போ அணுகுண்டின் மூலம் அணுக்கரு பிளவில் வந்த அணுகுண்டின் ஆற்றலை விட ஹைட்ரஜன் குண்டு மூலம் உருவாகும் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். 2 மார்க்கில் கேட்கலாம், 4 மார்க்லையும் கேட்கக்கூடிய கொஷின். அணுக்கரு இணைவு மற்றும் அணுக்கரு பிளவு வேறுபடுத்துக. அணுக்கரு பிளவுனா கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருகளாக மாறும் நிகழ்வு அணுக்கரு பிளவு. நமக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், கனமாக இருக்கக்கூடிய ஒரு அணுக்கரு நியூட்ரான் வந்து தாக்கும்போது சிறு சிறு அணுக்கருவாகவும் நியூட்ரானாகவும் அதிகளவு ஆற்றலை வெளிவிட்டுச்சுன்னா அது அணுக்கரு பிளவுன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு பிளவு. ஸோ அணுக்கரு இணைவு அப்படின்னா லேசான இரு உட்கருக்கள் சேர்ந்து கனமான ஒரு உட்கருவை உருவாக்கும் நிகழ்வு அணுக்கரு இணைவு. பாருங்கள், 2 லேசான அணுக்கருக்கள் இணைந்து கனமான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு இணைவு எனப்படும். புரிஞ்சிருச்சா? எஸ். அணுக்கரு பிளவு எப்போ நடக்கும்னா அரை வெப்பநிலையில் கூட நடைபெறும். ஆனால் அணுக்கரு இணைவு நடைபெற என்ன வேணும்? உயர் வெப்பநிலையும் உயர் அழுத்தமும் தேவை. சரி, அணுக்கரு பிளவில் என்ன நடக்குது? ஆல்ஃபா பீட்டா காமா போன்ற கதிர்வீச்சுகள் வெளிவருது இல்லையா. ஆனால் அணுக்கரு இணைவில் என்ன ஆகுது? ஆல்ஃபா கதிர்கள் பாசிட்ரான் மற்றும் நியூட்ரினோக்கள் வந்து வெளியாகுது. இதில் ஆல்ஃபா பீட்டா காமா மட்டும் வெளியாகுது. இதில் ஆல்ஃபா கதிர், பாசிட்ரான் கதிர், நியூட்ரினோ கதிர்கள் வந்து வெளிவருது. இதில் இணைவில் அணுக்கரு பிளவில் ஆல்ஃபா பீட்டா காமா மட்டும் வெளிவருது. சரி, அணுக்கரு பிளவில் பார்த்திங்கன்னா காமா கதிர்கள் வெளியிடப்படுவதால் மனித ஜீன்களை தூண்டி மரபியல் மாற்றத்தை உண்டாக்கி பரம்பரை நோய்கள் வர காரணமாகுது. ஸோ இப்போ அணுக்கரு பிளவு நடைபெற்றுச்சு அப்படின்னா அதுலேருந்து காமா கதிர் வெளிவருது ஸ்டூடெண்ட்ஸ். அந்த காமா கதிர் நம்ம மேலே படும்போது நம்மளுடைய ஜீன்களில் குறைபாடு வந்து அந்த நோய்களை உண்டாக்கி அந்த நோய் பரம்பரை வழியாக தொடர்றதுக்கு காரணமாக அமையுது காமா கதிர். அணுக்கரு பிளவில் வெளிவர காமா கதிர். ஆனால் அணுக்கரு இணைவில் அந்த மாதிரி பாதிப்பு கிடையாது. வெப்பமும் ஒளியும் மட்டுமே உமிழப்படும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு 2 மார்க் ஆர் 4 மார்க்கில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து ஒவ்வொரு வினாடியிலும் பார்த்திங்கன்னா 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுதாம். சூரியன் வந்து அவ்வளோ பிரைட்டாக சன்லைட்டை நமக்கு பாஸ் பண்ணுது இல்லையா, ஆற்றலை கொடுக்குது இல்லையா, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஒரு நாள் நம்ம சூரியன் இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அங்கே சூரியனில் எந்த மாதிரியான வினை எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, எவ்வளோ மாதிரியான வினை நடக்குதுன்னா ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு வினையில் ஈடுபட்டு
அணுக்கரு இணைவு வினை நடைபெற்று சூரியனில் நடைபெறுது. ஓகேவா, 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் இணைவு வினை நடைபெறுதாம். அப்போது அதனால தான் ஒரு வினாடியில் சூரியனிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் 1 மார்க்கில் கேட்பாங்க. 3.8 × 10⁻26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளிவருது. சூரியனில் வெளிவரக்கூடிய கதிரியக்க ஆற்றலின் அளவு கேட்பாங்க. 3.8 × 10⁻26 ஜூல் ஆற்றல். ஓகேவா, கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போது படிப்படியாக குறையுது இல்லையா. இவ்வளோ ஆற்றல் வெளிவந்தால் கூட பூமியை நோக்கி வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆற்றல் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் அதன் மதிப்பு 1.4 கிலோ ஜூலாக குறைஞ்சிருது. ஓகேவா, ஸோ 3.8 × 10⁻6 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக மேலேருந்து வந்துடுது ஸ்டூடெண்ட்ஸ். பூமியை அடையும் போது அதனுடைய ஆற்றல் மதிப்பு ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் 1.4 கிலோ ஜூல் ஆக குறைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கூட 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ நீங்கள் அணுக்கரு இணைவு என்றால் என்ன, அது ஒரு கொஸ்டின். அணுக்கரு இணைவிற்கான நிபந்தனைகள், அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளப்பு வேறுபடுத்துக. ஓகே, உங்களுக்கு தெரியுமானா ஒரு 2 மார்க் கொஸ்டினாக எழுதிருங்க. ஓகேவா?